ஐயோ, யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு சார்ஜஸ் போட்டாங்களா? 2000 ரூபாய்க்கு மேல டிரான்ஸ்ஃபர் பண்ணா 1.1% சார்ஜஸ் வருமா? இதெல்லாம் உண்மையா? கண்டிப்பா இல்லைங்க. அப்போ இதுதான் உண்மை. வீடியோக்குள்ள டீடைல்டா பார்ப்போம். முதல்ல NPCI இந்த மாதிரி சார்ஜஸ் உண்டு அப்படின்னு ஒரு சர்க்குலர் விட்டவனே எல்லாருமே அதை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படின்னா யூபிஐக்கு சார்ஜஸ் உண்டு அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது கம்ப்ளீட்டா மிஸ்லீடிங். அது உண்மை கிடையாது. நீங்க இப்போ உதாரணமா கூகுள் பே, ஃபோன் பே, பேடிஎம் இந்த மாதிரி இதுல உங்க பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்க்கு பணம் டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டா ஃப்ரீ. அதுக்கு எந்த ஒரு சார்ஜஸ்மே கிடையாது. இந்த மெத்தட்ல தான் இப்போ வரைக்கும் யூபிஐல 99.9% பீப்புள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த 0.1% என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுசா வாலெட்ல இருந்து யூபிஐ மெத்தடை யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி NPCI அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. அதை தான் PPI வாலெட் அப்படின்னு சொல்றாங்க, ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது ஒரு இதுல நம்ம ஆல்ரெடி பே பண்ணி வச்ச அந்த அமௌண்ட்ல இருந்து பே பண்றது. உதாரணமா நீங்க பேடிஎம் வாலெட் யூஸ் பண்ணிருப்பீங்க, ஃபோன் பே வாலெட் யூஸ் பண்ணிருப்பீங்க, இன்னும் நிறைய வாலெட் இருக்கு. அந்த வாலெட்ல அமௌண்ட் ஆட் பண்ணி வச்சுட்டு அதுல இருந்து நம்ம செலவு பண்ணுவோம். இதை தான் PPI வாலெட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த PPI வாலெட்ல இருந்து இப்போ UPI மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண போற அமௌண்ட்டுக்கு தான் 0.5% இருந்து 1.1% வரைக்கும் சார்ஜஸ் வரும். அதுவும் 2000 ரூபாய்க்கு மேல டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த மெத்தட் ஆஃப் டிரான்சாக்ஷன் 0.1% பீப்புள் தான் யூஸ் பண்றாங்க. இதுலயுமே நமக்கு ஆஸ் ஏ யூசரா எந்த ஒரு சார்ஜஸ்மே கிடையாது. நீங்க யாருக்கு பே பண்றீங்களோ அந்த கம்பெனி தான் அந்த சார்ஜஸ் பே பண்ணுவாங்க. சோ நம்ம கிட்ட இருந்து எதுவுமே சார்ஜஸ் பிடிக்க போறது கிடையாது. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் டெபிட், அதாவது ATM கார்டு, கிரெடிட் கார்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஸ்வைப் பண்ணி பொருள் வாங்கியிருப்பீங்க. இந்த மாதிரி வாங்கும்போது நீங்க என்ன அமௌண்ட்டுக்கு பொருள் வாங்குனீங்களோ அந்த அமௌண்ட் மட்டும் தான் எக்ஸாக்டா பே பண்ணியிருப்பீங்க. பட் அந்த மாதிரி டிரான்சாக்ஷனுக்கும் சார்ஜஸ் உண்டு. 1% இருந்து 2% வரைக்கும் கார்டை பொறுத்து, பேங்கை பொறுத்து சார்ஜஸ் வேறுபடும். ஸோ இந்த சார்ஜஸை யார் பே பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க எந்த ஷாப்ல பொருள் வாங்குனீங்களோ அந்த ஷாப்காரங்க கிட்ட இருந்து தான் அந்த சார்ஜஸ் பிடிப்பாங்க. இது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது தெரியாது. இதே மாதிரி ஒரு மெத்தட் தான் இப்போ வாலெட்ல இருந்து, அதாவது பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து கிடையாது, பேடிஎம், ஃபோன் பே இந்த மாதிரி வாலெட்ல இருந்து UPI மெத்தடை யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அந்த சார்ஜஸ் பிடிப்பாங்க. அதுவும் யாருக்கு? அந்த ஷாப்காரங்க கிட்ட இருந்து தான் பிடிப்பாங்க. சோ அவ்வளவுதான். சோ NPCI விட்ட இந்த சர்க்குலருக்கும் அந்த சார்ஜஸ்க்கும் ஆஸ் ஏ பீப்புளா, யூசரா நமக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. நமக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. இருந்தாலுமே எனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் தேவையே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பேங்க் டு பேங்க் டிரான்ஸ்ஃபர், கூகுள் பே, ஃபோன் பே, பேடிஎம் இந்த மாதிரி இதுல UPI மெத்தடை யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. வாலெட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்னதான் நமக்கு சார்ஜஸே இல்லை அப்படின்னு நான் சொன்னாலுமே, ஒரு ஷாப்புக்கு ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் சார்ஜஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னா, இன்டைரக்டா அந்த சார்ஜஸும் நம்ம தலையில தான் கட்டுவாங்க. டைரக்டா இல்லை அப்படின்னாலுமே இன்டைரக்டா யூசரோட தலையில தான் விழும். அதுதான் மறுக்க முடியாத உண்மை. சோ இதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண முயற்சி பண்றேன்.